ஓம் சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சார்யபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். ஓம் பார்த்தாய பிரதிபோதிதாம் நாராயணேன ஸ்வயம் வியாசேன கிருதிதாம் புராணமுனினா मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणि भगवती अष्टादशाध्यायिनी अम्ब त्वामनुसन्ततामि भगवद्गीते भवद्वेषि वसुदेवसुदं देवं कंसचाणूरमर्दनम् देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवम्. ॐ श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पाद शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं शूद्रभाष्यकृतो वन्दे भगवन्तौ पुनः पुनः. ॐ ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः. ओम नारायणो परो व्यक्तात् अंडम् अव्यक्तसम्भवम् अंडस्यान्तस्तु मे लोकाः सप्तद्वीपा च मेदिनी. श्लोकम् 4:18. कर्मण्य कर्म यः पश्ये अकर्मणि च कर्म यः स बुद्धिमान् मनुष्येषु स युक्तः कृष्ण कर्म कृत्. यस्य सर्वे समारम्भाः कामसङ्कल्पवर्जिताः ज्ञानाग्नितप्तकर्माणं तमाहुः पण्डितं बुधाः. त्यक्त्वा कर्मफलासङ्गं नित्यतृप्तो निराश्रयः कर्मण्यपि प्रवृत्तोऽपि नैव किञ्चित् करोति सः. निराशीर्यतचित्तात्मा त्यक्तसर्वपरिग्रहः शारीरं केवलं कर्म कुर्वन्नाप्नोति किल्बिषम्. यदृच्छालापसन्तुष्टः द्वन्द्वातीतो विमत्सरः समसिद्धावसिद्धौ च कृत्वापि न निबध्यते. कथसङ्गस्य मुक्तस्य ज्ञानावस्थितचेतसः यज्ञाय चरतः कर्म समक्रं प्रविलीयते. ब्रह्मार्पणं ब्रह्मगविः ब्रह्माग्नौ ब्रह्मणाहुतं ब्रह्मैव तेन गन्तव्यं ब्रह्मकर्म समाधिना. இப்போ 23வது ஸ்லோகம். கதசங்கஸ்ய முக்தஸ்ய ஞான அவஸ்திதம் சேதசா. யஜ்ஞாய யஜ்ஞ ஆச்சரத கர்ம சமக்கிரம் பிரவிலீயதே.
இதுக்கு முன்னாடி வந்து பேராகிராஃப் வந்து இந்த ஸ்லோகத்துக்கான முன்னுரையை நம்ம பார்த்தோம். முன்னுரையே அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. ஏன்னா இந்த ஸ்லோகம் அவ்வளோ இருக்கிறதுனால முன்னுரை வந்து அப்படி கொடுத்துட்டார் ஸ்ட்ராங்காக. அதனால் நீங்கள் வந்து அதுக்காக தான் உங்களுடைய சூட்டெல்லாம் தணிக்கிறதுக்காக சூடான பானகம் கொடுத்து நம்ம இப்போ உட்கார வச்சுருக்கோம். இப்போ என்ன பண்ணணும்னா இந்த 23வது ஸ்லோகத்தினுடைய சுருக்கத்தை பார்க்கலாம். நம்ம என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, எந்த ஒன்றுக்கும் ப்ரிப்பரேஷன் வெரி இம்பார்ட்டன்ட் தான். அதாவது ப்ரிப்பரேஷன் மீன்ஸ் மைண்ட் செட். நான் இப்போ ஒரு வார்த்தை சொல்லிட்டு இருக்கேன், மைண்ட் செட். ஸோ மைண்ட் செட் இது இப்படி தான் இருக்கும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டா நமக்கு எல்லாமே நமக்கு பிரச்சனை இருக்காது. இது இப்படி தான் இருக்கும். இப்போ வெயில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 மாதம் பொழந்து கட்டுறது வெயில். நான் பாட்டு வெயிலில் பிரதர்ஷன் பண்ணிட்டு இருக்கேன். அது பாட்டு அது இருக்குது மைண்ட் செட்டு. ஊலாம் பண்ணினா அது வெயில் ஜாஸ்தி ஆகிடும். வெயில் ஜாஸ்தி ஆகுறதில்ல, அது அப்படியே தான் இருக்கும், நமக்கு ஜாஸ்தி ஆகிடும். தேர்ஃபோர் நம்ம வந்து எந்த ஒரு விஷயத்துக்கும் அக்செப்ட் பண்ணிட்டோம்னா அந்த விஷயம் சுலபமாகிடும். ரெசிஸ்டன்ஸ் பண்ணும்போது தான் அது நமக்கு பிரச்சனையை உண்டாக்குது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது வந்து நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய, அப்போ நம்மளுடைய பர்செப்ஷன் சேஞ்ச் பண்ணணும். ஓகே, அப்போ இதில் என்ன சொல்ல வர்றாருன்னா, சப்போஸ் ஒருத்தர் இந்த மாதிரி ரெகுலர் வகுப்புக்கெல்லாம் வந்து சொல்லி ஆத்ம விசாரமும் சின்சியராக அந்த 3 வகுப்பை வந்து கேட்டு சிரவணம் முடித்து மனனமும் முடித்து நம்ம இந்த சப்ஜெக்டெல்லாம் வந்து ப்ராக்டிக்கலாக முடிச்சுட்டோம், அகாடமிக்காக முடிச்சுட்டோம், சாஸ்திரத்தை முடிச்சுட்டோம். ஆனால் அது நமக்கு உள்ளர வந்திருக்கா வரலையான்றது அவங்கவுங்க முடிவு பண்ண வேண்டிய ஒரு விஷயம். புரியுதா? அப்போ இந்த விஷயம் வந்து அகம் அகர்த்தா ஆத்மா சாட்சி சின்மாத்ரோகம். அகங்காரமோ வில்லோ இனி நமக்கு கிடையாது. அகங்காரமும் கிடையாது, வில்லு கிடையாது. அதனால புருஷார்த்தம் கேன்சல் ஆகும். ஸோ நம்ம ஒரு கோல் செட் பண்ணுவோம், அதுக்காக வில்லு, அதுக்காக பிளானு, அதுக்காக ஒர்க்கிங். இதுதான் பேட்டர்ன் இந்த ஹோல் லைஃப். அதில் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயமோ முடிவு பண்ணி அதை வந்து காலத்துக்குள்ளார முடிச்சிடும். அதாவது வில்லு புருஷார்த்தத்தை பூர்ணமாக பூர்த்தி பண்ணு. உன்னை எடுத்தோம்னா அதில் கம்ப்ளீட் பண்ணணும். இப்போ வந்து பண்ணணும்னு அவசியம் எதுவுமே இல்லாமல் இருக்கு. இதுதான் ரொம்ப வருஷமாகவும் பண்ணிட்டு இருக்கேன், எதுக்கு இப்படி ஓடுறீங்க அப்படின்னு. ஸோ 16 கன்சர்னில் வேலை பண்ணு. காலையில் 4 மணிக்கு வண்டி எடுத்தா ராத்திரி 10 மணி ஆகும். ஆனால் எனக்கு ஒரு பிரயோஜனம் கிடையாது. அப்படின்னா உலக கிரகஸ்தரில் சொல்கிற மாதிரி ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஆனால் கடன் பட்ட மாதிரி வேலை பண்ணுவான்னு பாருப்பாங்க எல்லாரும். அப்போ இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க, ஏன் இப்படி ஓடுறீங்க, உங்களுக்கு குழந்தையா குட்டியா, என்ன பிரச்சனை? நிறைய பேருக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன், நிறைய பேருக்கு இது பண்ணி எல்லாம் வீடு கட்டி கொடுத்தது, நகை கோல்டு எல்லாருக்கும் ஆரமாக வாங்கி போட்ட பாரு எல்லாருக்கும். தங்கம் கொடுத்த ஒரே ஆசிரமம் நம்ம ஆசிரமாக தான் இருக்கும். எதுவுமே கையில் வச்சுக்கிறது இல்லை எல்லாம். இப்போ நம்ம நண்பர் வந்து சொன்னார், தங்கம் முலாம் பண்ணியிருந்துச்சு, திருடிட்டு போயிட்டாங்க. ஏன் திருடுற அளவுக்கு வச்சிருக்க?
அவனை முன்னாடியே கேட்டு கொடுத்துருது. குருநானக் மாதிரி குருநானக் தட்டு வச்சிருந்தாரு, ஒரு கோல்டு பிளேட் வச்சிருந்தாரு. ஒரு திருடன் வந்து கண்ணம் விட்டு எடுத்துட்டு போயிடணும்னு பிளான் பண்ணுது. எடுத்துட்டான், ஓடுறான். பிரதா எடுத்துட்டான்ல, ஓடிட்டான். இவரு பார்த்துட்டார். இவரு தட்டை எடுத்துக்கிட்டு ஓடுறாரு அவன் பின்னாடி. தம்பி இருடா இருடா இருடா. மூச்சு வாங்குவாங்க. 2 பேரும் ஒரு இடத்துல நின்னாங்க. இந்தடா எடுத்துக்கோ, இதுக்கு தானே வந்த, எடுத்துக்கோ அவனு. புரியுதா உனக்கு? அப்போ அவன் எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கொடுத்துடணும். அதான் நம்ம பாலிசி. அப்போ நம்ம கொடுத்துதான் ஆயிடுது. எப்படி? இதுதான் ஈகோட ஹையஸ்ட் ஈகோன்னு அர்த்தம். புரியுது? இதுக்கு ஆப்போசிட்டா பண்ணுவாங்க. புரியுதா? அந்த மாமியார், அது மருமகள் வந்து அந்த பிச்சைக்காரனுக்கு அரிசி போட்டா, தம்பி இரு, அவ என்ன போடுறது, நேத்திக்கு வந்தவ இரு நான் வரேன். அவ போடுறதை விட 5 மடங்கு நான் போடுறேன். வீட்டில் இருந்த அரிசியெல்லாம் கொண்டு வந்து போட்டான். அப்படி மருமகள் மாமியார் இருந்தா பிச்சைக்காரன் எல்லாம் நல்வாழ்வு கிடைக்கும். அப்ப இதெல்லாமே மைண்ட் செட். இவர் வில் யூஸ் பண்ணணும். வில்லு ஒண்ணு கொடுத்துருக்கான் மனுஷனுக்கு மாத்திரம்தான் வில்லு இருக்கு. அந்த வில்லு வந்து அர்த்த காமத்துக்கு இவன் வந்து யூஸ் பண்ண மாட்டான். அப்புறம் அதை விட தர்மம், அதை விட புருஷார்த்தம், உன்னதமான புருஷார்த்தம் வந்து மோட்சம். இது எல்லாமே புருஷார்த்தத்தில் இருக்கு. புரியுதா? இந்த புருஷார்த்தம் எது வரைக்கும் செல்லுபடி ஆகும் அப்படின்னா, சிரவண மனனத்துக்கு வரைக்கும் தான் புருஷார்த்தம் செல்லுபடி ஆகும். ஒரு சாதகன், ஒரு முமுட்சு சிரவண மனனம் முடிச்சுட்டானா ஞானம் வந்துடுத்து. ஞானத்துக்கு பிறகு எதுவுமே இல்லை. நான் ஆத்மான்னு புரிஞ்சுக்கிட்டா நீ எல்லாருமே காலி. என்ன புரிஞ்சுக்கோ. அப்பப்போ ஒரு விஷயம் சொல்லிட்டு இருக்கேன். இப்ப அடுத்த விஷயம் சொல்றேன். ஆத்மா நான் புரிஞ்சுக்கிட்டா முன்னாடி இருக்கிறது எல்லாமே காலி. அபவத்து சர்வம் அபவத்து. ஏன்? ஆத்மாவுக்கு வேறாக வேறு ஒன்றும் இல்லை. இப்ப ஏன் ஆத்ம ஞானம் உடனே நமக்கு வரல? வந்தா என்ன ஆகும்? இப்ப உடனே வரக்கூடாது. ஏன்னா கொடுத்த கடன், வாங்கின கடன், அந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும், இதெல்லாம் நிறைய இருக்கிறது இல்ல. அதெல்லாம் இப்போ உடனே நான் ஆத்மான்னு புரிஞ்சுக்க கூடாது. கொஞ்சம் கொஞ்சம் புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கணும். புரிஞ்சுதுன்னா பினிஷ்ட் லைஃப். யார் லைஃப்? மற்றவங்க லைஃப். நம்ம தான் பூர்ணமாயிட்டோமே. இப்போ புரியுறதில்ல. அப்போ ஏன்னா அதுக்கு முன்னாடி, ஆத்மாவுக்கு முன்னாடி வேற ஒன்றும் நிற்காது. அப்படிப்பட்ட ஒரு அபாயகரமான விஷயத்த தேர்ந்தெடுத்து தெரிஞ்சோ தெரியாமல அதுல பிரயாணம் பண்ணிருக்கோம். அதுக்கு பேர் ஜீவ யாத்திரை. பேர் வேற, அதுக்கு டைம் வேற. 1 2 3 டபுள் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் இங்க இருக்கவங்க யாருமே மக்கு கிடையாது. எல்லாருமே நான் பேசுறது புரியறதுன்னு நினைக்கிறேன். புரிஞ்சாலும் நீங்க தொடர்ந்து, நானும் டிராவல் பண்ணிட்டு இருக்கேன், நீங்களும் டிராவல் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ புரிஞ்சுட்டு தான் இதை டிராவல் பண்றோம். புரியுதா? இப்படி ஒரு அபாயகரமான ஒரு விஷயத்த நாங்கள் புறப்பட்டோம். எங்க உத்தரகாசிலேருந்து ஒரு பையன் வந்தான், ஸ்டூடெண்ட். இப்போ போகக்கூடாது அப்படின்னு. போகும்போதே, கிளம்பும் போதே ஏண்டா அப்படின்னு, புயல் மழை வரும், எங்கேயாவது நம்ம மாட்டிக்கிட்டோம்னா குண்டோட கைலாசம். எப்படி சொல்றது? அதுல இது போட்டு வெதர் ரிப்போர்ட் இருக்கு. இது வந்து யாருக்கு சொல்லலையே நீ? இல்லை, உங்களுக்கு வந்து அந்த யாருக்கு சொல்லக்கூடாது. சப்போஸ் உனக்கு பயமா இருந்ததுன்னா இங்கே இருந்துக்கோ.
நாங்கள் மொத்தமாக வந்து உத்தரகாசிலேயே சமாதி ஆகிறோம். யாருக்கும் தெரியாது. 1-2 என் பக்கத்தில் நின்னவங்க மாத்திரம் தெரியும். ஐயோ சுவாமிஜி ரிஸ்க் எடுக்கிறேன். நான் தான் ரொம்ப ரிஸ்க் எடுக்கிறேனே, எப்பயுமே ரிஸ்க் எடுக்கிறேன்ல. அதான் ஆத்மா தெரிஞ்சு போச்சே. ஆத்மா தெரிஞ்சு போச்சுன்னா மற்றதெல்லாம் இல்லைன்னு அர்த்தம் தானே. இல்லாதது இல்லாம போறது அவ்வளவு தானே. உங்களுக்கு இல்லைன்னா எங்களுக்கு இருக்க. அதுவும் போயிட்டோம், அந்த கங்கோத்திரிக்கு போயிட்டோம். சாப்பிட்டவன் சாப்பிடாதவன் அங்க ஒரு விரட்டணும் பாருங்க. அது வரைக்கும் ஜாலியா போயிட்டு இருந்தது. ஒரு ஷவுட், அந்த மாதிரி ஆளை அது முன்னையும் பின்னையும் பார்த்துக்க மாட்டாங்க. ருத்ர தாண்டம் ஆகி வண்டியில ஏத்தி அந்த கையை கூட கழுவுறதுக்கெல்லாம் டைம் கிடையாது. ஏன்னா இந்த வெதர் ரிப்போர்ட் எனக்கும் தெரியும். எங்க வேணா வண்டி கவுந்துரும், அது ஒத்தாடி பாதை. ஹைலி ரிஸ்க். இந்த மாதிரி 108 கேம்ப்ல பல மயிர்கூச்சரியின் கேம்ப்லாம் இருக்கு. ஆனாலும் ஒரு கருணை உண்டு. பின்னாடி வந்த நான் கார்ல ஆப்பிள் பழம் வாங்கிட்டேன். ஆப்பிளை வாங்கிட்டு வந்து ஒரு இடத்துல நிறுத்தி எல்லாருக்கும் ஒரு ஆப்பிள். புரியல, அவன் உயிர் வாழணும்ல, அடுத்தது கேம்ப் இருக்குல்ல. நீங்க நம்பவே மாட்டீங்க, அங்க வந்தவங்க தெரியும். அந்த கேம்புக்கு உள்ள நுழையிறோம், அட்டின்னு அடிக்கிறது. அங்கதான் ஈஸ்வர பலம், குரு பலம், சாஸ்திர பலம். இந்த மாதிரி பல அக்கேஷன் ரிஸ்க் எடுக்கிறது. ஸோ லைஃப்ல ரிஸ்க் எடுக்கிறது. திஸ் இஸ் வில் புருஷார்த்தம். அப்புறம் நீ வந்து இப்ப இருக்கிற ஸ்திதியில இருந்து இப்ப நம்மால் ஒருத்தர் வில்லு இப்போ 2-3 வருஷம் கழிச்சு தான் தெரியும் அவர் சக்சஸ் ஆகிறாரா. சக்சஸ் ஆனார்னா எல்லாரும் பாராட்டுவான். சக்சஸ் ஆகலைன்னா உள்ளறைய பிரிஞ்சு தனித்தனியா நான் தான் எதிர்கட்சி அப்படி சொல்லுவான். அதனால சக்சஸ் பண்ணணும், வெற்றி பண்ணணும். சும்மா மாலன் ஒரு தடவை எழுதினாரு, வாஜ்பாய் அவர்களே, வச்சனங்கள் வரலாறு ஆகாது, செயல்கள் மாத்திரமே வரலாறு ஆகும். எனக்கு ரொம்ப பிடிச்சது. அப்போ புரியுதா, நீ ஒரு விஷயத்தை எடுத்து வெற்றி ஆகணும். அப்போ அந்த வெற்றி ஆகணும்னா அக்ரெசிவ் இருக்கணும். அக்ரெசிவ் இல்லாம அப்படியே ஊற வச்ச அவல் மாதிரி சோளான்னு இருந்ததுன்னா உன்னை பார்த்தாலே அவனுக்கு கொடுக்குறவங்க கொடுக்க மாட்டான். சரியா, வேற எவனுக்கா கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருவான். ஒரு பில் இருக்கணும், பார்த்தாலே தில் இருக்கணும். புரியுதா? அதனால இது அப்படி இருக்கணும். அந்த புருஷார்த்தத்தை ஒருத்த விடுறான்னா எவ்வளவு பெரிய வேதாந்தம் பாரு. புரியுதா? அந்த ஞானத்தினால, எதனால? ஞான அவஸ்தித சேதசகா, ஞான அவஸ்தித சேதசகா. கர்மத்தில் அகர்மம், அகர்மத்தில் கர்மம் என்ற ஞானத்தில் தன்னை பொருத்தியவன். ஆத்ம சம்ஸ்தம் மனக்கிருத்துவா, ஆத்மாவில் மனதை பொருத்தியவன். அதாவது ஆத்ம வசம் நயேத். என்னெல்லாம் தாட் வருதோ அந்த எண்ணங்கள் அனைத்தையும் ஆத்மாவில் பொருத்தியவன். இப்ப பவுஸ் எண்ணம் வருதுன்னு வச்சுக்கோ, பவுஸ் நினைச்சாலும் என்ன வரும்? ஒரு சுக துக்கம் வரும். அதை விட டஃப் மாமியார் மருமகள். பா, அது டேஞ்சரஸ். இருக்கிற ரிலேஷன்ஷிப்லயே ரொம்ப டிஃபிகல்ட்டு ரிலேஷன்ஷிப் அதுதான் போல இருக்கு, மாமியார் மருமகள். அதை விட டஃபஸ்ட் ஒன்று சொல்றேன் பாருங்க, சம்பந்தி.
மொத்த கூண்டோட இந்த பக்கம் ஒரு கூண்டு, இந்த பக்கம் கூண்டு, ஒரு 2 பெட்டாலியன் சண்டை போடுற மாதிரி அது. புரியுதா? எங்க சம்பந்தி வந்துட்டா அப்படி ஒருத்தர் 90 வயசு சம்பந்தம் இல்லை, கட்டாயிடுறா. சம்பந்தி வந்துட்டா 90 வயசுல என்ன சம்பந்தி வந்துருக்கு? புரியுதுங்களா? அப்ப படிப்படியா நம்ம தனியா சுதந்திரமா இருந்த ஆளு ஒருத்தரோட வாழ்க்கைப்பட்டு சம்சாரத்தை சுவைச்சு அதோட சேர்ந்து அந்த குடும்பத்தில் இருக்கிற ஒரு சம்பந்தம் இருக்க அதில் அவஸ்தைப்பட்டு அப்புறம் எங்கள் குடும்பத்தில் மேலே இருந்த பற்று தீவிரமாகி அந்த குடும்பத்தில் ஒரு தீவிரமாக வெறுப்பாகி இந்த விருப்பும் வெறுப்பும் வந்து கொடிகட்டி பிறகுது பாரு அந்த குடும்பத்தில். பா அதை கொண்டு வந்து பாஷ்யத்தில் உட்கார வச்சா அப்படி இருக்கும். உனக்கு எதுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறத? ஹையஸ்ட் விருப்பு வெறுப்பு உனக்கு உண்டானா தான், ஓ விருப்பு வெறுப்புல தான் சம்சாரம் இருக்கு, அதை நீ ரெடியூஸ் பண்ணுவேன். நல்லா அவஸ்தைப்படணும். புரியுதா? அவஸ்தைப்பட்டாதான் விடுவான். விட்டதடி ஆசை விளாம்பட ஓட்டோட. புரியுதா? அது வரணும். அதுக்காக தான் குடும்பம் பண்ணி வைக்கிறது. இருறா உன்னை கால் கட்டு போடுறேன்னா எல்லாம் அடங்கும் பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வீட்டில் அம்மாங்க கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் பாரு, எல்லாம் சர்வநாசமாகும். 2 ஆட்டம் போடும். எது? பவுசு. அதுக்கு பிறக்கும் பாரு ஒரு குழந்தை சர்வமா அடங்கும். ஒரு கத்தும் பாரு அந்த பாப்பா, பண்ணிடுறா பண்ணிடு, உட்காரு அம்மா செய்வாங்க. இந்த பவுசி எதுக்குமே அடங்குறது இல்லை வெளியில இது வரைக்கும். புரியுதா? அந்த குட்டி பாப்பா இருக்குல்ல, சர்வத்தை அடக்கிடும். புரியுதா? இல்லைன்னா 4 வீட்டுக்கு பக்கத்துல கேட்கும், மானம் மரியாதை எல்லாம் போயிடும். அந்த மாமா வரும்போது கம்முன்னு இருக்கணும்னா சாக்லேட் கொடுப்பேன், லாலிபாப் 5 நிமிஷத்தில் பினிஷ்டு. எல்லாம் வெளிச்சத்துக்கு வந்துடும். புரியுதா? நான் ரொம்ப என்ஜாய் பண்றது அதுவும் இந்த பாப்பாக்களை வந்து, பா நான் சொல்ல முடியாதெல்லாம் நீ சொல்றம்மா, நீதான் நீர் வாழ்க நீர் குலம் வாழ்க அப்படின்னு. புரியுதா? இந்த குழந்தைங்க வந்து பேரண்ட்டை வந்து நியூட்ரல் பண்ணிடும், சமத்துவத்தை கொடுத்துரும். படிப்படியா வந்து அவங்க இது வரைக்கும் வில்லுல யூஸ் பண்ணினதெல்லாம் வந்து குழந்தைங்க சொல்றபடி கேட்குறேன். நீ அதுக்கு தான் குடும்பம். அதனால தான் நாடு முழுக்க உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேட்பான், அப்புறம் சொந்த வீடு இருக்கான்னு கேட்பான். 2 வீடு. நீ வந்து இந்த பூமியில நீ இருக்கிறதுக்கு லாயக்குன்னு அர்த்தம். புரியுதா? எக்ஸிஸ்டன்ஸ் பர்சன் அப்படின்னு. புரியுதா? வீடு இருக்கணும், கல்யாணம் பண்ணியிருக்கணும், அவ்வளோதான். அப்படின்னா அவன் கொஞ்சம் தர்மத்தில் இருப்பான்னு அர்த்தம். புரியுதா? ஃபேமிலி செட்டப் இருக்கு அப்படின்னு. புரியுதா? இப்போ என்ன செட்டப்புன்னா மைண்ட் செட்டு அது வந்து குடும்பத்துல இருந்து வைராக்கிய வரத்துக்காக விரக்திக்காக இல்லை. அப்படி ஞான அவஸ்தித சேதசகா. பர்பஸ் என்ன அப்படின்னா, நான் வந்து ஸ்வீகாரம் பண்ணிக்கிறேன், சதுர்த்த ஆசிரமத்தையோ வித்வத் சந்நியாசத்தையோ ஸ்வீகாரம் பண்ணிக்கிறேன். ஏன்னா எனக்கு இனிமே கர்மத்துல பிரயோஜனம் இல்லை. அது புண்ணியமோ பாபமோ பரோபகாரமோ சித்த சுத்தியோ ஒண்ணுமே கொடுக்காது கர்மம். அந்த அளவுக்கு ஆத்மா ஞானம் வந்ததுனால நான் பண்றேன். இப்ப என்ன, எதுக்கு நிதித்தியாசனம் பண்ணணும், இல்ல சதுர்த்த ஆசிரமத்துக்கு போகணும்? அந்த நேரத்துல என்ன பண்றது? நிதித்தியாசனம். ஓகே. அப்ப கிரகஸ்த ஞானி ஒரு நீண்ட நெடிய பயணத்தை பண்றதுக்கு பேர் ஜீவ யாத்திரா. அந்த ஜீவ யாத்திரையில ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு திருக்கு திருஷ்ய விவேகம், ஒரு பெரிய ஹை ஜம்ப். ஓகே. அதுலேருந்து சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் கொண்டு வந்துடுது. சப்ஜெக்ட் ஆப்ஜெக்டை வச்சுட்டு காரண காரிய பிரக்கிரியா மூலியமா அந்த ஆப்ஜெக்டை வந்து உடச்சி மித்யாவாக்கிடுவோம். ஓகே. சத்தியத்தை வச்சுடுவோம். அகம் சத்தியம் அந்நியத்து மித்யா. மித்யான்னு என்ன? இந்த ஜகத் மித்யா. இந்த ஜகத் என்ன? 5 ஸ்டெப். பாடி, மைண்டு, சென்ஸு, உறவுகள், உடைமைகள்,
5 தான் அனாத்மா, மீதெல்லாம் சும்மா பிளஸ். புரியுதா? அதை போட்டுட்டீங்கன்னா பஞ்சானாத்மா. நாம் இந்த பஞ்சத்வாரம்னு வச்சுருக்கேங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 5 துவாரம் இருக்கும். நீங்கள் இது உள்ளார வரும்போது துவாரகாபுரி, அந்த பக்கம் 1, இந்த பக்கம் 1, இந்த பக்கம் 1, இந்த பக்கம் 1, இந்த பக்கம் 1, பஞ்சத்வாரகத்தில் தான் நீங்கள் உள்ளே வந்துருந்து இங்கே உள்ள வரணும். புரியுதா? பஞ்சத்வாரகா. புரியுதா? அப்போ ஆத்மா மட்டுமே சத்தியம், அனாத்மா மித்யா. அனாத்மா மித்யான்னு போடக்கூடாது, அகங்கார அனாத்மா மித்யா. என்னுடைய ஈகோ அகங்காரம் அப்பப்போ பொத்துக்கிட்டு வருது, அது என்னது? சத்தியமா இப்ப கொடுத்துட்டு இருக்கோம் இல்லையா, அதுக்கு சத்திய புத்தி கொடுக்கூடாது, அது மித்யா. நீ உலகத்தை மித்யா பண்ண வேண்டாம், அகங்காரத்தை மித்யா பண்ண போறோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. மனசு கூட சொல்லல நான், அதெல்லாம் தூண்டி விடுற ஒரு ஆள் இருக்கால, அந்த அகங்காரத்தை மித்யாவாக. இப்ப மித்யா புரியணும்னா என்ன? விவேக சூடாமணி 108 இருந்து 120 ஸ்லோகம் இருக்கு, அதை பேக் பண்ணி அங்க வச்சுக்கணும். புரியுதா? எப்பெல்லாம் டவுட் வருதோ, விவேக சூடாமணி 108 இருந்து 120 ஸ்லோகம், அதை ஸ்லோகத்தை இந்த கிளாஸையும் ஸ்லோகத்தையும் மனப்பாடம் பண்ணி அது ஒரு பக்கத்தில் வச்சுக்கணும். அப்பப்ப என்ன வருதோ பிரதிபக்ஷ பாவனை அப்படின்றார் பதஞ்சலி, அதை அங்க போட்டுக்கணும். போட்டுக்கணும் நியூட்ரல் ஆயிடும். நிஜமா மனசு ரெஸ்ட்லெஸ் ஆகுறதுல. அப்ப இதை போட்டுட்டேன்னா கொஞ்சம் நிதானமாயிடும். இப்படி பண்ணணும். இங்க உபனிஷத்து என்ன சொல்றது? ஞான அவஸ்தித சேதசகா. அப்படி பண்ண உடனே பகவான் இன்னொரு சொல்லு அழகா கொண்டு வர. செகண்ட் சொல்லு என்னன்னா கதசங்கஸ்ய. கதசங்கஸ்ய. இப்ப என்ன? ஸ்லோகத்தினுடைய பொருளை சொல்லிட்டு வர. ஸ்லோகத்துடைய எத்தனாவது ஸ்லோகம்? 22வது ஸ்லோகம். கரெக்டா? 23. அப்போ உயிரோட இருக்கீங்க. அப்ப கதசங்கஸ்யன்னா அகம் மம துரத்தல். கதசங்கஸ்ய அகம் மம துறக்கணும். நீங்க பகவத்கீதையில முதல் நம்ம எடுத்த பிகினிங் கிளாஸ்ல எடுத்தீங்கன்னா ஒரு 5-6 கிளாஸ் அகம் மம பத்தியே இருக்கும். நீங்க அதை போய் பாருங்க. ஓகே. அப்ப கிரகஸ்தன் சிரவணம் மனனம் மூலியமா இறுதியா அடையிற லட்சியம் என்ன? சத்தியமித்யாவை, ஞானத்தை அடையிறான். அதுதான் எது ஞானம்? சத்தியமித்யா ஞானம். புரியுதா? அது புரியணும். ஓகே. 2 தான் எங்க வீட்டுக்காருக்கு தெரியாது. ஒண்ணு அவருக்கா செய்ய தெரியாது, இன்னொன்னு சொன்னாலும் செய்ய மாட்டார். அவ்வளவுதான். நல்ல மாப்பிள்ளை எப்படி வரன் கொடுத்துடலாம், பொண்ணை கண்ணை கட்டி கொடுத்துடலாம். புரியுதா? ஏன்னா அவருக்கா ஒன்றும் தெரியாது, சொன்னாலும் அவருக்கு புரிய வைக்க முடியாது. சொல் புத்தி இல்லை, சுய புத்தி இல்லை. அப்படி யாராவது பையன் கிடைச்சானா கல்யாணம் பண்ணி கொடுத்துடணும். ஏன்? அந்த பொண்ணு நம்மளை அவ்வளோ படுத்துருது. படு, நீ படு. நைஸா பண்ணி கொடுத்துரு. ஆனா நீ என்ன பண்ணாலும் அப்படிதான் இருக்க போறான் பையன், அது வேற விஷயம். புரியுதா? இங்க என்ன சொல்றாருன்னா உபநிஷத்தோட ஸ்டேட்மெண்ட்டை பாருங்க. புத்திரைஷனாயச்ச வித்தயனாயச்ச லோகைஷனாயச்ச வித்தாய. வித்தாயன விட்டுடு, துறந்து விட்டுட்டு பிக்ஷாஞ்சரியம் சரந்தி, சந்நியாசம் எடுத்துக்கொள். 3 இடத்துல விட்டுடு. 1 வரவு, 2 வித்தம், 3 ஸ்டேட்டஸ் லோகம். 3த்தையும் விட்டுட்டு வித்தாய விட்டுட்டு இந்த பிக்ஷாச்சரியம் சரந்தி, சந்நியாசம் எடுத்துக்கொள் அப்படின்னு சொல்றது. புரியுதா? அப்போ உலகத்தை துறக்கிறதுனா என்ன? உலகத்தை துறக்கிறதுனா உடல் பற்று துறக்கணும். அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிள். அப்போ உடல் பற்று துறக்கிறதுனா என்ன? உடல் சம்பந்தப்பட்ட உறவுகளெல்லாம் துறக்கிறதுன்னு அர்த்தம். துறக்கிறதுனா என்ன அர்த்தம்?
அபிமானத்தை விடுறதுன்னு அர்த்தம். அபிமானத்தை விடுறதுன்னு என்ன அர்த்தம்? ராகத்வேஷத்தை விடுறது. அதுதான் துறக்கிறது. திறந்து வருதுன்னு உடனே விட்டுட்டு வந்துடுவான். பிரச்சனை தொல்லடா, ஒரு வாரம் போய் அங்கே நம்ம சாஸ்திராலயத்தில் போய் தங்கிட்டு வருவோம். இங்கே வந்து அதிகமான தொல்லை இருக்கும். ஃபார் இன்ஃபர்மேஷன், ஆசிரமம், அதனால தான் ஆசிரமம். நீ கேம்புக்கு வரும்போது உன்னை அப்படிதான் பார்த்துப்பான். ஆனால் கேம்ப் இல்லாத டயத்தில் நீ வந்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கும் சீனு. அப்படிலாம் நம்பிடலாம். கரெக்டா புரிஞ்சுக்கணும். புரியுதா? அப்ப பிக்ஷாஞ்சரின் சரந்தின்னா சந்நியாசி. சந்நியாசி மீன்ஸ் இஸ் ஈக்வல் டு கத சங்கஸ்ய. பகவான் காயின் பண்றது கத சங்கஸ்ய. உபநிஷத்து இன்னும் மேல மேல சொல்லிகிட்டே இருக்கிறது. உபநிஷத்து சொல்லிக்கிட்டே இருக்கும். அதுதான் ஸ்மிருதி. கீதா வந்து ஸ்மிருதி. ஸ்ருதி வாக்கியம் என்ன சொல்லுங்க? ந கர்மனா ந பிரஜையா தனேன தியாகேன ஏக அமிர்தத்துவம் மானசம். கிளியரா இருக்கு. நம்ம வார்த்தை எது? நான் சொல்லி உங்களுக்கு எதுவுமே சொல்லல. உபநிஷத்து பிரமாணத்துல சொல்றது. கர்மத்துல மோட்சம் கிடையாது, பிரஜையினால மோட்சம் கிடையாது. அப்ப பணம் நிறைய சம்பாரிச்சுட்டா மோட்சம் கிடையாது, நிம்மதியே வராது. வாய அப்புறம் மோட்சம் இருக்கட்டும். புரியுதா? நீ வந்து பிரம்மச்சாரியா ஸ்டூடெண்ட் லைஃப்ல, அப்படியே ஸ்கூல் காலேஜ் லைஃப்ல நீ எப்படி இருந்த யோசிச்சு பாரு. கல்யாணம் ஆனவங்களா யோசிச்சு பாருங்க. பின்னாடி திரும்பி பாருங்க. திரும்பி அந்த பக்கம் பாக்குறதுல அடாடாடாடா, சே, எங்க அப்பா அம்மா சொன்னதை நான் கேட்கவே மாட்டேன். அப்படியே சுத்திட்டே இருப்பேன். நான் எடுத்து வைக்க சொல்லுவாங்க, நான் எடுத்து வைக்க மாட்டேன். படிக்க சொல்லுவாங்க, படிக்க மாட்டேன். எல்லாத்துக்கும் வட்டி முதலமா பண்றதுக்கு பேரு தான் கல்யாணம்னு பேர். கர்மா. முன்னாடி பண்ணின கர்மா, அம்மா அப்பாவை எல்லாம் வைத்தறிச்சல் பண்ணின கர்மா, இது போய் கல்யாணம் பண்ணி அதே படுறது படும் 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 இன்னும் படணும். கர்ம பண்ணணும். கர்ம பலம். ஓகே, டைரக்டா கர்ம பலம். அப்போ இதுல வந்து இந்த கர்ம பலன் இருக்க கத சங்கஸ்ய ஸ்வயஞ்சோதி பிராமணம். அது என்ன சொல்றது? பிருகதாரண்யம். அசங்கோகி அயம் புருஷா இஸ் ஈக்வல் டு கத சங்கஸ்ய. அகம் ஆத்மா அப்படின்னு புரிதல் வந்துவிட்டா, ஆத்மாவா இதம் ஏக ஏவ அக்ரே ஆசீத் ந அந்நியத்து கிஞ்சன மிஷத்து ஐத்திரேய. உபநிஷத்து சொல்லிட்டே இருக்கு. இப்ப நீ என்ன செட்டப்ல இருக்கியோ அந்த செட்டப்புக்கு ஆப்போசிட்டா சொல்லிக்கிட்டே இருக்கு. புரியுதா? அதாவது சஜாத்திய விஜாத்திய சொகத பேத ரகித பிரம்மன் நீ. ஆத்மாவின் இடத்துல பிளவு கிடையாது, சொகத பேத கிடையாது. ஆத்மா அநேக ஆத்மா கிடையாது. ஆத்மா மாதிரி இன்னொரு ஆத்மா இருந்ததுன்னா சண்டை போட்டுக்கோங்க, ரெண்டு ஆத்மா. அது நமக்கு தெரியும், நல்லாவே தெரியும். புரியுதா? ஆத்மாவுக்கு வேறாக அப்பாற்பட்டது கிடையாது. மைக்குக்கு வேறாக புக் இருக்கு, அந்த மாதிரி எந்த ஒன்றும் கிடையாது. அப்ப என்னுடைய மைண்ட் ஜி, மைண்டில் வரக்கூடிய தாட்டு ஜி, அப்புறம் அதையும் தாண்டி தாட்டெல்லாம் போய் ஒரு இடத்துல போய் ஒடுங்கிறத சித்தம். சித்தத்திலிருந்து வருத வாசனா. இந்த வாசனா சத்தியமா மித்யாவா? மித்யா. சத்தியம் ஒண்ணுதான் இருக்க முடியும், அது பிரம்மன். மீதி என்ன கன்றாவி இருக்கோ அது வாசனை சொல்லு, அது எண்ணங்கள் சொல்லு, அது செயல் சொல்லு, என்னத்தையாவது சொல்லு, அதெல்லாம் ஒரே பாக்ஸ்ல போடு, மித்யா பாக்ஸ்ல போடு. பிரம்மனை ஒரு பக்கம் போடு, மீதி எல்லாம் உனக்கு என்னெல்லாம் தோணுதோ அதெல்லாத்தையும் மித்யா பாக்ஸ்ல போட்டு. அவ்வளவுதான். போட்டுட்டேன்னா டஸ்ட்பின் மாதிரி, டஸ்ட்பின்ல போட்டதை திருப்பி எடுத்து சாப்பிடக்கூடாது. புரியுதா?
அந்த மாம்பழ கொட்டை நல்லா இருந்தது. ஐயோ, நினைக்கிறதுக்கே நல்லா இல்லை. புரியுதா? நீ விஷுவலைஸ் பண்ணி பாரு. நல்ல சப்பி எல்லாம் போட்டுட்டேன், அதை டஸ்ட்பின்லேயும் போட்டுட்ட உடனே இன்னும் ஒரு நெவர் அது மித்தியால போயிடுத்து. அதுதான் நம்ம வீட்லயே நமக்கு வீட்டில் புரிஞ்சவங்க சொல்லுவாங்க, அது மித்தியாடா, அது மித்தியா, பேசாது, நம்ம கிட்ட பேசாது. புரியுதா? அப்போ இந்த மித்தியான்றது ஈக்குவலி இம்பார்ட்டன்ட். இருக்கிறது இம்பார்ட்டன்ட், இல்லாதது இம்பார்ட்டன்ட். அதனால நீங்க அதை புரிஞ்சு, இதம் சர்வம் எதயமாத்மா சர்வம் அபவத். புரியுதா? சின்மாத்திர விஸ்தாரித்தம் ஜகத்து. அப்போ சுவாமிஜி, ஆத்மா லோன்லியா இருக்குமா? இது ரொம்ப பிரகஸ்பதிவன் எப்பவுமே ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு கேள்வி கேட்டுருவான். கேட்டுட்டு இப்படி திரும்பி வர பார்ப்பான். எப்படி சுவாமிஜி மாட்டின்னு இருப்பாரு. டே லோன்லி இல்லடா, லோன்லி இல்லை, அது ஒன்லி. புரியுதா? அது மாத்திரம்தான் இருக்கு, ரெண்டாவது வஸ்து இல்லை. அதனால தான் நீ அத்வைத்தம் சொல்றான். புரியுதா? இரண்டற்றது. அது இப்படி புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுட்டா கரெக்டா இருக்கும். அப்புறம் அடுத்த சொல்லுக்கு வர முக்தஸ்ய. ஓகே, ஒவ்வொரு சொல்றோம் நம்ம. ஸோ ஞான அவஸ்தித்த, அதுக்கப்புறம் சேத்த சகா சொன்னோம். அதுக்கப்புறம் என்ன சொன்னோம்? கதசங்கஸ்ய சொன்னோம். இப்ப முக்தஸ்ய, அவன் தான் முக்தனாகிறான், ஜீவன் முக்தனாகிறான். இந்த சரீரத்தில் இருக்கும்போதே அவன் ஆனந்த புருஷனாகிறான். புரியுதா? ஜீவன் யஜ்ஞாய ஆச்சரத்த கர்மஹா. இப்படி ஆயிட்டானா மூச்சு சீரியஸா வச்சுக்கலாம், வச்சுக்க மாட்டேன். பண்டிகைக்கெல்லாம் போடுவான், கோயிலுக்கு போவான், வீட்டில் பூஜை பண்ணுவான், எல்லாமே பண்ணுவான், விளக்கேற்றுவான். புரியுதா? நம்ம எவனா செத்து போயிட்டானா வீட்டில் விளக்கேற்றக்கூடாது. ஏன்? தீட்டு. அது சுபம் ஆகிற வரைக்கும் விளக்கேற்றக்கூடாது. நான் என்ன சொல்றேன், ஒன்று பண்ணினா அதே போல எல்லாத்தையும் பண்ணணும். அந்த சுபம் ஆகிற வரைக்கும் பணத்தை தொடக்கூடாது. அப்படி கொஞ்ச நாளுக்கு முன்னாடி சொல்லிட்டு இருந்தேன். இப்ப லேட்டஸ்ட் என்ன சொல்றேன்னா, போனை தொடக்கூடாது. தீட்டு. புரியுதா? சுபம் ஆனாச்சுன்னா தான் வீட்டில் இந்த புது விதி பண்ணணும். வீட்டில் செத்து போயிட்டாங்க, தீட்டு, அதனால விளக்கேற்றக்கூடாது, போனு தொடக்கூடாது. சுவாமிஜி சொல்லிருக்காரு. பணத்தை வேணா திறந்துருவோம், போனை திறக்க மாட்டான். புரியுதா? போன்ல தான் சகலமும் இருக்கு. புரியுதா? என் மைண்டை கூட அப்படியே கிழிச்சு ஆஞ்சநேய மாதிரி காட்டிடுவேன். ஆனா என் போனை யாருக்குமே காட்ட மாட்டேன். அப்படிதான் அந்த போன்ல ஏதோ ரகசியம் இருக்கு, ப்ராப்ளம் இருக்கு. புரியுதா? ஓப்பனா ஆன் பண்ணி நீ மேஜையில வச்சினா நீ கரெக்டா வேதாந்தத்துல இருக்கேன்னு அர்த்தம். இல்லைன்னா மறைச்சி பேசுற, ஏதோ ஒண்ணு ரகசியம் நீ பர்சனலா நீ ஏதோ வச்சிருக்க. புரியுதா? ஆத்மாவை தவிர வேற ஏதோ ரகசியம் ஒண்ணு வச்சிருக்க. நாட் ஓப்பன் மைண்ட். ஓப்பன் மைண்ட், ஓப்பன் மைண்டா பேசுடா. நான் அப்படிலாம் இப்படி கேட்கல. டே ஓப்பன் போனா இருடா. நீ மைண்டை வேணா க்ளோஸ் பண்ணிக்கோ. அப்படிதான் போனை ஓப்பனா வைக்க சொல்ல, உங்க வீட்லயே வைக்க சொல்ல. போனை ஓப்பனா ஒரே குடும்பம் தானேப்பா, 5-6 பேர் இருக்கீங்க. போன் ஓப்பனா இருந்தா என்ன, எவன் பார்த்தா என்ன? இவன் கிளைண்ட் கிட்ட பேசும்போதே சைட்ல போயிடலாம். எதுக்கு சைட்ல போறான்னு தெரியல. போனும் இவனுக்கு வந்ததுன்னா சைட்ல போய் பேசுறான். எதுக்கு சைட்ல போய் பேசணும்? எதற்கு ஒருத்தன் பேசுறான், இங்க பேசணும். அவ்வளவுதானே. போனு என் போன்ல பேசுறேன்னு வச்சுக்கோ, அது ஸ்பீக்கரே போட்டுருவேன் நான். என்னோட எப்பயுமே 10 பேர் இருப்பாங்க ஃபார் இன்ஃபர்மேஷன். புரியுதா? நீ பேசுறது என்னவோ அதெல்லாம் எல்லாரும் கேட்பாங்க.
அப்படி எல்லாரும் கேட்கக்கூடிய விஷயம் மாத்திரம்தான் என்கிட்ட பேச முடியும். எவ்வளவு சுதந்திரம் பாருங்க. யாருக்கு? சர்வே லோகாஹா பவந்து சுகினஹா. இந்த ஞானம் வந்த பிறகு இந்த ஞானிக்கு கர்மம் பண்ணுவான். ஏன்னா அந்த கர்மெல்லாம் லோகத்துக்கு சுகமா இருக்கும். சர்வே லோகா பவந்து சுகினகா அப்படின்னு சொன்னா அதுக்குள்ள உன் குடும்பம் இருக்கா இல்லையா? சர்வே லோகா பவந்து, என் குடும்பமும் சேர்த்து சுகினகா. இவர் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு அட்ஜெக்டிவ். சர்வே பவந்து சொன்னாலே போறோம், அதுல உன் குடும்பமும் சேர்ந்து நல்லது தான் நடக்கும். தர்ஃபோர் சமக்கிரம் பிரவில்யந்தே. சமக்கிரம் பிரவில்யந்தேன்னு என்ன? இந்த ஞானத்தினால ஆகாமி கர்மா புண்ணிய பாவம் ஏற்படாது, அனைத்து கர்மங்களும் அழிந்துவிடும். அப்போ கர்மயோகிக்கோ ஆகாமி கர்மால புண்ணிய பாவம் கிடையாது, ஞானிக்கும் ஆகாமி கர்மால இருக்கிற புண்ணிய பாவம் கிடையாது. இப்போ கர்மயோகிக்கும் ஞான யோகிக்கும் உள்ள டிஃபரெண்ட் என்ன அப்படின்னா, கர்மயோகிக்கு சஞ்சித கர்மா இருக்கும், புனர்ஜென்மா இருக்கும். ஆனா ஞான யோகிக்கு அங்க சஞ்சிதம் கிடையாது, ஆகாமியும் கிடையாது. வாட் அபவுட் பிராரப்தம்? பிராரப்தமும் கிடையாது. அப்ப அவன் சுகத்துக்குத்த அனுபவிக்கிறான யாரு? ஞானியா? அவனுடைய காரிய காரண சங்காத்து பாடி மைண்ட் தான் சுக துக்கத்தை அனுபவிக்க முடியும், ஆத்மா சுக துக்கத்தை அனுபவிக்காது. இப்படி அவன் ட்ரை பண்றதில்லை, அதுதான் அவனுக்கு இயல்பாவே நேச்சுரலா சமக்கிரம் பிரவிலியந்தே சொல்ல பாருங்க. சமக்கிரம் பிரவிலியந்தே புரியுதா? அப்படி அவர் சொல்றாரு. இப்ப பாஷ்யக்காரர் என்ன சொல்றாருன்னு பார்ப்பேன். இதுக்கு பாஷ்யத்துல கீழே இருக்கு 250 ஸ்லோகம், பேஜ் நம்பர் 250. கதசங்கஸ்ய சர்வதோ நிவர்த்தா அசக்தஹ முக்தஸ்ய நிவர்த்த தர்மா அதர்மாதி பந்தனஸ்ய ஞானாவஸ்தித சேதசஹ ஞான ஏவ அவஸ்திதம் சேதஹ யஸ்ய சஹ அயம் ஞானாவஸ்தித சேதஹ தஸ்ய யஜ்ஞாய யஜ்ஞ நிர்விருத்தியர்த்தம் ஆச்சரதஹ நிர்வரியத கர்ம சமக்ரம் சகாக்ரேன பலேன வர்த்ததே இதி சமக்ரம் கர்ம தது சமக்ரம் பிரவிலீயதே வினஷ்யதி இத்யர்த்தஹ. ஓகே. ஸோ அப்போ இந்த விஷயத்துல அவர் என்ன சொல்ல போறாரு பாருங்க. கதசங்கஸ்ய இஸ் ஈக்குவல் டு சர்வதா நிவர்த்த ஆசக்தே. ஆசக்தே ஏற்கனவே நமக்கு தெரிஞ்ச வார்த்தை. அசக்தி பற்றின்மை, டிட்டாச்மெண்ட். எதுல பற்றின்மை? சர்வதா சர்வதா எல்லாத்திலும் அனைத்திலும் அனைத்து அனாத்மா விஷயங்களிலும் பற்று அற்றவன். ஓகே. பஞ்ச அனாத்மா. நம்ம அனாத்மா சொன்னா பஞ்ச அனாத்மா என்னென்ன? பாடி, மைண்டு, சென்சஸ், உறவுகள், உடமைகள், அவ்வளவுதான். பஸ் இந்த 5 விஷயத்துல நீ பற்று இருந்தா போறோம். நீ சிங்கப்பூர் மேல பற்றற்று இருக்கிறேன் அப்படிலாம் சொல்ல தேவையில்லை. அதுலயே எல்லாம் அடங்கிடுது. பஞ்ச அனாத்மா. ஓகே. சர்வதோ நிவர்த்தியே நிவர்த்தோ அசக்தேகே இசிக்கொட்டு கதசங்கஸ்ய.
குடும்பம், குருகுலம், சமுதாயம், தேசம், உலகம், பிரபஞ்சம், மேற்கு வங்கம் உட்பட. எனக்கு மேற்கு வங்கத்து மேல ஒரு பற்று. உனக்கு எதுலயோ பற்று இருக்கு, எனக்கு மேற்கு வங்கத்துல பற்று. அது விட்டுடணும். புரியுதா? அப்பதான் நினைச்சிருந்தேன் உங்களை. நான் காலையில பார்ப்பேன், மத்தியானம் பார்ப்பேன், ராத்திரி பார்ப்பேன், கண்ணை கசக்கிண்டு பார்ப்பேன். புரியுதா? என்ன பண்றான்? ஏன்னா மேற்கு வங்கம் 200 வருஷமா இருக்கிற ஒரு அடிமைத்தனம் போகணும். அது தூக்கம் வராது. ஆடாப்பா, நம்ம மேற்கு வங்கத்திலேயே இவ்வளவு கஷ்டப்படுறோமே, இவன் குடும்பத்துல எவ்வளவு கஷ்டப்படுவான்னு யோசிக்கிறேன் நான். புரியுதா? அப்ப மித்யா பிரபஞ்சம், இதெல்லாம் என்னது? மித்யா பிரபஞ்சம். சோ மித்யா பிரபஞ்சம் ஈக்குவலி இம்பார்ட்டன்ட். புரியுதா? கதசங்கஸ்ய சர்வதோ நிவர்த்தகா ஆசக்தகா. கதசங்கஸ்ய மூலம், அதுக்கு பாஷ்யக்காரர் சொல்றது சர்வதோ நிவர்த்தகா ஆசக்தகா புத்திரா தாரா கிரகாதிஷு அசக்தி அப்படின்னு அர்த்தம். இதுல ஓயவே மாட்டீங்களே நீங்க. எத்தனை தடவை ஒரு தடவை சொல்றீங்கன்னா பார்த்தலாம், வெறுப்பேற்றுற மாதிரி திருப்பி திருப்பி ஏன் சொல்றீங்க? ஆனா உனக்கு வெறுப்பே ஆகலையே, ஞானம் வந்த மாதிரி இருக்கே நீ. புரியுதா? ஒரு அம்மா அப்படித்தான் சொன்னாங்க, சுவாமிஜி அப்படித்தான் சொல்லுவாரு, நமக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளவு எடுத்துக்கணும், மீதியை விட்டுடணும். என்ன வச்சுக்கிட்டே அந்த அம்மாவுக்கு டிராப் பண்ணேன். நடந்து போறாளே பாவம் சொல்லிட்டு ஏறி, நான் அவங்கள போகும்போது அங்கே விட்டுறேன். 2 ஏறிட்டு சும்மா வரக்கூடாது வாயே, அப்பதான் கிளாஸ் ஃப்ரெஷ்ஷா கேட்டுட்டு வருதுங்க. 2 என்ன வச்சுக்கிட்டே. சுவாமிஜி அப்படிதான் பேசுவாரு. எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்கூடாது, நமக்கு சொல்றதா எடுத்துக்கூடாது. நமக்கு என்ன வேணுமோ நான் அதுக்கு ஒண்ணுமே சொல்லலை. இன்னொரு ட்ரிப்பு, இன்னொரு ஜோடி ஏறிச்சு. அது சுவாமி இப்படிதான் சொன்னார். அவ இன்னொருத்தி இல்ல வேற மாதிரி சொன்னார். அவர் கொஞ்ச நேரம் பொறுத்தேன், நீங்க 2 பேர் சொன்ன மாதிரி நான் சொல்லல. அது வேணா ஒத்துக்கலாம், ஓகே, அது நியாயமா இருக்கு கொஞ்சம். அவரு அப்படிதான் சொல்லுவாரு, நமக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளவு எடுத்துக்கலாம். ஆனா இது முதலுக்கே மோசமா இருக்கிறது. புரியுதா? என் முன்னாடியே நீ மாத்தி இப்படி பேசினா இல்லாதப்ப என்னெல்லாம் சொல்லுவ நீ. புரியுதா? therefore கதசங்கஸ்ய இஸ் ஈக்குவல் டு சர்வதோ நிவர்த்தகா ஆசக்தேகே புத்திரா தாரா கிரகாதிஷு அசக்தி இஸ் ஈக்குவல் டு என்ன? நிர்மமகா நிரகங்காரகா. நிர்மமகா நிரகங்காரகா. அப்போ இதுதான் உண்மையான விஷயம். இப்போ இததான் நம்ம 31 வருஷமா இதுதான் டீச்சிங். புதுசாவே சொல்லல. எப்படி தெரியுது? இப்ப விவேக சூடாமணி கேட்கும் போது உங்களுக்கு தெரியுது. 2006 எடுத்தது, இப்ப 20 வருஷம் கழிச்சு அதை தான் எடுக்கிறோம். ஓ, அப்பவே இதெல்லாம் சொல்லிட்டீங்களாச்சு. ஆனா நாங்க ரொம்ப ஆனந்தமா இருந்தோமே. ஒருத்த சொன்னா, ஒருத்த சொல்ல, இவரு சுவாமி மித்ரானந்தர் சொன்னாரு, அவர் அனுபவத்தை சொன்னார் சிரத்தாஞ்சலி. சுவாமிஜி தயானந்த சுவாமிஜி சிரத்தாஞ்சலி சுவாமிஜி 25 வருஷத்துக்கு முன்னாடி அவர் போய் நடுவில் பார்த்துருக்காரு. பூஜ்ய சுவாமிஜியை பார்த்துட்டு, சுவாமிஜி நான் சின்ன பையனா இருக்கும்போது நீங்க ஒரு டாக் கொடுத்தீங்க, அதுல அந்த ஜோக்கெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த ஜோக்கெல்லாம் இன்னி வரைக்கும் ஞாபகமா இருக்கு. ஆனா நீங்க அன்னைக்கு சொன்ன விஷயம்லாம் மறந்து போயிடுச்சு அப்படின்னு. அதான் உண்மை, ஆனந்தம் தான் உண்மை, மீதெல்லாம் போய் அதுதான் பர்மனண்டா இருக்கு அப்படின்னாரு. எப்படி செம்ம பதில், நான் ரொம்ப ரசிச்சேன். ஆனந்தம் தான் பர்மனன்ட், மீதெல்லாம் இதெல்லாம் இருக்கிறது. அந்த ஜோக்கில் நீ சந்தோஷமாகிற பாரு, அந்த சந்தோஷம் இருக்க
அந்த ஆனந்தம் இருக்க அதுதான் நிரந்தரம் பரம. ஏன்னா உன்னுடைய சொரூபம் ஆனந்த ஸ்வரூபம். நீ சும்மா என்னாலும் நீ இழுத்து போட்டு துக்கப்படுற, அதுக்கு நம்ம என்ன செய்ய முடியும்? கடவுளோ ஒன்றும் செய்ய முடியாது, குருவும் ஒன்றும் செய்ய முடியாது, சாஸ்திரமும் ஒன்றும் சொல்ல முடியாது. கொஞ்ச நாள் பட்டுட்டு வா, அப்படிதான் சொல்ல முடியும். முக்தஸ்ய மூலம் நிவர்த்த தர்ம அதர்மாதி பந்தனஸ்ய. ஓகே, அப்போ நிவர்த்தாதி தர்மா அதர்ம பந்தனஸ்ய யஸ்ய. தர்மன புண்ணியம், அதர்மன பாபம், பந்தனஸ்யன பிறவி பந்தங்களை உண்டாக்குகின்றது. நிவர்த்தக ஃப்ரீ ஃப்ரம் ஆல், எல்லாத்திலிருந்து இவன் முக்தஸ்ய, இவன் வெளியில வந்து விட்டான், எல்லாத்தையுமே திறந்து விட்டான். அப்படிப்பட்ட இவன் ஞானி. அவனுடைய விஷயம் எப்படி இருக்கான்? அவன் இப்போ சத்தியமித்யால வந்துட்டான். ட்ரயட்ல இருந்து ஜீவ ஈஸ்வர ஜெகத்திலிருந்து சத்தியமித்யா ஞானத்துக்கு வந்து விட்டான். அப்போ ஆத்மாவுக்கு சஞ்சிதமோ பிராரப்தமோ ஆகாமியம் கிடையாது. அகம் நித்திய முக்த ஆத்மஸ்வரூபம். ஓகே, முக்தஸ்ய இஸ் ஈக்வல் டு கிரகஸ்த ஞானி நிவர்த்த தர்ம அதர்மாதி பந்தனஸ்ய. எப்படி இது வந்தது? ஞான அவஸ்தித சேதசா. ஆத்ம விசாரத்திலையும் இந்த மாதிரி மாசம் மாசம் நடக்கக்கூடிய சிபிர்லையும் தன்னை ஈடுபடுத்தி கொண்டவன். உங்களை மாதிரி இந்த மாணவ கண்மணிகள் இருக்காங்களே, நம்மள மாதிரி இவன் முக்தனாயிட்டான். புரியுதா? அப்போ இந்த விஷயத்துல நாம தொடர்ந்து ஈடுபடணும். ஆத்ம விசாரத்துல அந்த கிளாஸை 3 கிளாஸை கண்டிப்பா கேட்கணும். அந்த 3 கிளாஸையும் நம்ம தொடர்ந்து கேட்கறதுக்கு என்ன பண்ணணும்? ஒரு கிளாஸை 3ஆ பண்ணணும். 20 நிமிஷமா கேட்கணும். அந்த 20 நிமிஷத்தை 2-3 தடவை கேட்கணும். அதுல இருந்து ஒரு 5 நிமிஷம் எடுத்து எழுதணும். அதுக்கப்புறம் அடுத்த ஒரு 20 நிமிஷம். இதுக்குள்ள அந்த வாரம் சரியாயிடும் நமக்கு. அப்ப வாரம் முழுக்க கிளாஸ்ல இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். புரியுது உனக்கு? டச்சிங். அப்ப பஞ்ச பஞ்சதசின்னா என்ன அர்த்தம்? வாரம் முழுக்க கிளாஸ்ல இருக்கிற மாதிரி. அது எனக்கு வேற அனுப்புன்னு சொல்றேன் நான். அந்த 5 நிமிஷத்தை ஏன் எனக்கு கொள்ள லாபம்? 5 நிமிஷத்துல கேட்டேன்னா 20 நிமிஷம் மிச்சம். ரத்தன சுருக்கமா எடுத்து ஒரு விஷயத்தை சுருக்கி ரத்தன சுருக்கமா பண்றீங்கன்னா எல்லாமே பண்டிதாக. புரியுதா? அப்ப ஆத்ம விசாரத்துல தெரிஞ்சுக்கோ. ஞான அவஸ்தித சேதசகா அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆத்ம விசார பஞ்சதரய பஞ்சதசிகை அப்படி அர்த்தம். ஞானே ஏவ அவஸ்திதம் சேதாக. புரியுதா? எப்படி இருக்கணும் இவன் எப்படி இருக்கணும்னா இஸ்ரோ விஞ்ஞானி மாதிரி இருக்கணும், டிஆர்டிஓ விஞ்ஞானி மாதிரி இருக்கணும், சயின்டிஸ்ட். இப்போ இஸ்ரோல இருக்கிற சயின்டிஸ்டும் டிஆர்டிஓல இருக்கிற சயின்டிஸ்டும் எப்போ அவன் அந்த ராக்கெட்டு இது அந்த பீரங்கி பிளைனு எல்லாம் இருக்க எப்பப்பெல்லாம் சிந்திப்பான்? 24x7. அதே அப்பதான் அந்த மாடல் கிடைக்கும். இப்ப பிரான்ஸ் நமக்கு கொடுக்க மாட்டேன்ட்டான். போடா, நீ கொடுக்கலன்னா நாங்க கண்டுபிடிக்கிறோம். கண்டுபிடிச்சானா அதிலேயே இருக்கணும். அப்ப இந்த ஞான அவஸ்தை சேத்த சகா புரியலன்னு என்ன செய்யணும்? அதிலே இருந்தா டிஆர்டிஓ மாதிரி ஓ இதைத்தான் சொன்னாரா அப்படின்னு புரியுதா? எதைத்தான் சொன்னாரு? பானகத்தை தான் சொன்னாரு. அச்சிந்தியம் அவ்வகாரியம் ஆத்மா அகம் கர்மணி அகர்மய பஷ்யத். புரியுதா? அப்போ இந்த அதிஷ்டானம் புரிஞ்சுத்துனா ஒண்டர் என்ன தெரியுமா? நீ வீட்லயே இருந்துட்டு ஆபீஸுக்கும் போயிட்டு எந்த கஷ்டமும் இல்லாம அசங்க ஜலமா இருக்கலாம். நுரை இருக்கலாம், அலை இருக்கலாம், அதுக்கப்புறம் சுத்தி சுத்தி அடிக்குமே கடல்ல சுழல் இருக்கலாம், சுனாமி இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். ஆனா ஜலத்துக்கு ஆபத்தா? ஜலத்துக்கு ஒரு நாளும் ஆபத்து கிடையாது. அசங்கம். புரியுதா? அதே போல இந்த பிரபஞ்சத்துல ஜகத்து என்ன வீட்டுல புரியுதா? என்ன ப்ராப்ளம் வந்தாலும்
நான் பாதிக்க மாட்டேன். அசங்க ஆத்மா, அசங்க ஜலம், அந்த மாதிரி சொல்றாரு. அப்படி சொல்லி, அதாவது கேட்ட வகுப்புகளை திரும்ப 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 யஜ்ஞாய, யஜ்ஞ நிர்விருத்தியர்த்தம். ஓகே, நிர்விருத்தியர்த்தம் நல்லா புரிஞ்சுங்க. நிவர்த்தியர்த்தம் படிச்சிட கூடாது, டயகனலி ஆப்போசிட் ஆயிடும். நிர்விருத்தியர்த்தம்னா நிவர்த்தினா விட்டு விடுறது, நிர்வர்த்தினா செய்யறது. அதாவது பஞ்சமா நீ ஞானம் வந்துட்டு நான் எதுவுமே இப்ப செய்ய மாட்டேன் அப்படி பண்ணக்கூடாது. முன்னே விட கர்மாவை நல்லா பண்ண தெரியணும். தோசையை கருப்பா இல்லாம பதமா போட தெரியணும். அந்த தோசையை போடும்போது அந்த ஓரத்தில் ஒரு எண்ணெய் ஒட்டிட்டு இருக்கும் பாரு, அப்படியே பிச்சுட்டு, அது எப்படிதான் போடுவோ தெரியாது, புரியுதா? அங்க எண்ணெயே வரப்படாது, புரியுதா? இந்த ஓரத்தில் ஒரு எண்ணெய் வருது இல்லை, அது வரவே கூடாது. சென்டர்ல எப்படி இருக்கிறதோ ஸ்டேட்லயும் அப்படிதான் இருக்கணும். தமிழ்நாடு திருந்தலைன்னா கூட பரவாயில்ல, ஆனா தோசை திருந்தணும், புரியுதா? பதமா போடணும், ஒரே பதமா இருக்கணும். அந்த தோசை எங்க தொட்டாலும் ஒரே பதமா இருக்கணும், புரியுதா? கரடு முரடா இருக்கிறது. இப்பதானே பிக்ஷாடனாதி கர்மம், எது சாப்பிடணும்னு சொன்ன. அதனால சோ முன்னே விட பஞ்சமகா யஜ்ஞத்தை கர்மத்தை அழகா பண்ண தெரியும். வெஜிடபிள்ஸ் எல்லாம் வைக்க தெரியணும், பாத்திரம் எல்லாம் வைக்க தெரியணும். அந்த கிச்சன் ரூமை மாத்திரம் நீ சரி பண்ணிட்டீங்கன்னா என்டையர் பிரபஞ்சத்தை நீ சரி பண்ணிட்டேன்னு அர்த்தம். அந்த கிச்சன் ரூம் இருக்குல்ல, சமையல் அறை, அதான் மாத்திரம் நீ அழகா கரப்பாம்பூச்சி வர இதை வச்சுதான், உங்க வீட்டு கரப்பாம்பூச்சியை வச்சுதான் அமெரிக்காலேயே ஒரு சதி திட்டத்தை தீட்டுறான். காக்ரோச் எங்கிருந்து கண்டுபிடிச்சான்? பாரதத்துக்கு மாத்திரம் குறி வைக்கிறான் அமெரிக்கா. வேற ஏதாவது பூச்சி வைக்க சொல்லக்கூடாது. கரப்பாம்பூச்சி ஏன்னு சொன்னா, உன் கிச்சன்ல உள்ள போனாலே கரப்பாம்பூச்சி வருது. அதுவும் நீ மருந்து அடிச்சுட்டு கதவை சாத்திட்டேன்னா காலையில திறந்தோடனே எல்லா கரப்பாம்பூச்சியும் குருச்சேத்திரம் மாதிரி இருக்கும். கரப்பாம்பூச்சி ஏன் வருது? சுத்தமா இல்லாதனால, அந்த ஒரு அழுக்குனால வருது. ரெகுலரா கிளீன் பண்ணு. ராத்திரியே எவ்வளோ டயர்டா இருந்தாலும் ராத்திரியே வீட்டில் எல்லாத்தையும் நீட்டா அழகா வச்சு காலையில ஸ்மூத் பண்ணு. நமக்கு மைண்ட்ல வரும்போதே என்னன்னா, காலையில பார்த்துக்கலாம் விட, எல்லாம் அப்படியே இதில் போட்டது, அந்த கழுவுனது, சாப்பிட்டது, பாப்பா குருட்சேத்திர பூரை விட மோசமா இருக்கும். ஐ விஷுவலைஸ் அப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன கஷ்டத்தோட கஷ்டம் எல்லாத்தையும் தேய்ச்சி கழுவி, அப்புறம் ஒரு துணி இருக்கணும், அதுல தொடச்சி அப்படி அழகா ஒரு கற்பனை தான். எப்படி ஒரு பொற்காலத்துல வந்துடும் நினைக்கிறேன், புரியுதா? அதனால வீட்டோட நீங்க இந்த கிச்சன் ரூமை மாத்திரம் சரி பண்ணீங்கன்னா, நல்லா சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க, எல்லாரும் சேர்ந்து பண்ணணும் வீட்டுல. 30-40 வருஷத்துக்கு முன்னாடி வேலைக்காரின்னு ஒரு சினிமா எடுத்துட்டான், புரியுதா? வேலைக்காரி செம்ம படம் அது, புரியுதா? ஆச்சரதகா நிர்வர்த்தியதகா, ரெகுலரா செய்யணும். நான் கர்ம பண்ணினாலும் அசங்ககா, சமக்கிரம் கர்மா, புரியுதா? சம் பிளஸ் அக்ரம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சகித பிளஸ் பலம், சமக்கிரம் கர்ம பல சகிதம். ஓகே, இந்த கான்டெஸ்ட்ல கர்மம்ன்றது ஆகாமி புண்ணிய பாப கர்மம். சங்கர சொல்றாரு, சக அக்ரேன பலேன வர்த்ததி இது சமக்கிரம் கர்ம, தது சமக்கிரம். ஓகே, இந்த வித்வத் சந்நியாசி அல்லது சதுர்த்த ஆசிரமத்தை சந்நியாசி கர்ம சமக்கிரம் பிரிவிலியத்தே. அவன் வேதாந்தினா குட் கர்மா, வீடு அழகா வச்சிருப்பான், துணி மடிச்சு வச்சிருப்பான், துணி உணர்த்தும் போதே அழகா நீட்டா இருப்பான், புரியுதா?
அயன் பாக்ஸ்ன்னு ஒன்று இருக்கும், அதை வாங்கி வச்சுட்டு அயன் பண்ணுவான், கடையில் கொடுக்க மாட்டான், அவனே பண்ணுவான், சர்வ அவதாரமும் பண்ணுவான். புரியுதா? சாப்பிட்டு பாதியை அங்கேயே வச்சிட மாட்டான். புரியுதா? ஸோ வேஸ்ட் ஆகிறதுக்கு முன்னாடி யாருக்காவது கொடுத்துருவான். இப்படிலாம் பண்ணினானா அவன் யாரு? வேதாந்தி. அவன் தான் வித்வத் சன்னியாசி, அவன் தான் சதுர்த்த ஆசிரம், அவன் தான் ஞானி அப்படின்னு சங்கரர் கிருஷ்ணர் மூலியமா சொல்றாரு. கிருஷ்ணர் சங்கரர் மூலியமா சொல்றாரு. அதான் கரெக்டு. இப்ப அன்வயம் ஓகே எழுதிக்கணும். கத சங்கஸ்ய முக்தஸ்ய, கத சங்கஸ்ய முக்தஸ்ய ஞானாவஸ்தித சேதசா, ஞானாவஸ்தித சேதசா. ஃபுல் ஸ்டாப். நெக்ஸ்ட் லைன், யஜ்ஞாய கர்ம ஆச்சரதா, யஜ்ஞாய கர்ம ஆச்சரதா பிராக்கெட்ல விதுஷா, சமக்ரம் கர்ம பிரவிலீயதே, சமக்ரம் கர்ம பிரவிலீயதே. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதா பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.